அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணையப்பயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ், 10th சென்ஸ் கன்சல்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணையப்பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு எனக்குள் ஒரு தலைவர். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை, அவரை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். இவர் 8 வருட அனுபவங்கள் ஆஸ்பைர் சிஸ்டம் என்ற நிறுவனத்தில் சீனியர் இன்ஜினியராக பணிபுரிந்தவர். MCA, MBA ஹியூமன் ரிசோர்ஸ், MA ஹிந்தி பட்டதாரி. இவர் தற்போது யாஸ் அகாடமி என்ற பயிற்சி நிறுவனத்தை நிறுவி வருகிறார் டைரக்டராக. சாஃப்ட் ஸ்கில்ஸ் குழந்தைகளுக்காகவும் பப்ளிக் ஸ்பீக்கிங், லாங்குவேஜ் டியூட்டர், அவிட் ரீடர், புக் ரிவ்யூவர், ஆத்தர், போயட், இப்படி பல பன்முகங்களை கொண்ட ஒரு நபர். மென்டார் அண்ட் கோச், handled around 12 public speaking badges for 5 to 8 years of age. இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு சொந்தக்காரர். 70 புத்தகங்களுக்கு மேலே ரிவ்யூ செய்த ஒரு நபர். ஆன்லைன் புக் ரிவ்யூ ஃபோரம் ஒரு க்ரியேட் பண்ணி டேப் வாலண்டியர்ஸ் அவர்கள் மூலயமா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நிறைய ப்ரெசன்டேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் மற்றும் ஹிந்தி போன்ற மொழிகளில் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இன்றைய ஆளுமை அவர். சென்ற மாதம் பெண் நேற்று இன்று நாளை என்ற தலைப்பின் கீழும் நம் நற்புலரிக்கு தன்னுடைய அனுபவங்களையும் கருத்துக்களையும் வழங்கி மிக சிறப்பாக பயிற்சி எடுத்த ஒரு நபர். அவர் வேறு யாரும் இல்லை, லாவண்யா மணிமுத்து அவர்கள்தான். அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நற்புலரியும் நானும் பெருமிதம் கொள்கிறோம். நாம் திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணையப்பயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ், 10th சென்ஸ் கன்சல்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு எனக்குள் ஒரு தலைவர். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை, அவரை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். இவர் MCA, MBA HR, MA ஹிந்தி பட்டதாரி. 8 வருடங்கள் ஆஸ்பைர் நிறுவனத்தில் சீனியர் இன்ஜினியராக பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். சாஃப்ட் ஸ்கில் ட்ரெயினர், பப்ளிக் ஸ்பீக்கர், லாங்குவேஜ் டியூட்டர், அவிட் ரீடர், புக் ரிவ்யூவர், ஆத்தர், கவிதை, போயட், இப்படி பல பன்முகங்கள் கொண்ட ஒரு நபர். மென்டார் மற்றும் கோச், handled around 12 public speaking badges for 5 to 8 years of age. 70 புத்தகங்களுக்கு மேலே புத்தகத்திறன் ஆய்வு வழங்கியவர். தமிழ், ஹிந்தி போன்ற மொழிகளில் பல பயிற்சி வகுப்புகள் எடுத்து வரும் நபர். யாஸ் அகாடமி என்ற பயிற்சி நிறுவனத்தை நிறுவி வருபவர், டைரக்டராக நிறுவி வருபவர். மேலும் பல பன்முகங்கள் கொண்ட இன்றைய ஆளுமை நம் நற்புலரியில் சென்ற மாதம் பெண் நேற்று இன்று நாளை என்ற தலைப்பின் கீழ் பயிற்சி எடுத்து நமக்கு அற்புதமான கருத்துக்களை வழங்கிய ஒரு நபர். மேலும் பல நல்ல விஷயங்களுக்கான சொந்தக்காரரான இன்றைய ஆளுமை வேறு யாரும் இல்லை, அவர் லாவண்யா மணிமுத்து அவர்கள். அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நற்புலரியும் நானும் பெருமிதம் கொள்கிறோம். மேம், திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் மேம். யூ கேன் ஸ்டார்ட். அனைவருக்கும் நற்புலரியின் இனிய காலை வணக்கம். தெளிவா இருக்குங்களா என்னுடைய குரல்? எஸ் மேம், ப்ளீஸ் மேம். ஒவ்வொரு நாளும் காலை இந்த ஒரு உற்சாகமான காலை
நேரமாக அமைவதற்காக நற்குழுவின் இந்த சிறந்த ஏற்பாட்டுக்கு முதலில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை மிக அழகாக எடுத்துச் சொல்லும் ஒவ்வொருவருக்கும், ஒருங்கிணைப்பாளர்களுக்கும், இங்கு வந்து பேசும் பேச்சாளர்களுக்கும், அதை ஆர்வமுடன் வந்து கேட்டு தங்களுடைய வாழ்க்கையை மெருகேற்றுக் கொள்ளும் இங்கு இருக்கும் ஒவ்வொருவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாதத்திற்கான நம்முடைய நற்குலரியின் தலைப்பு எனக்குள் ஒரு தலைவர். எனக்குள் ஒரு தலைவர் வெறுமனை பார்க்கும் பொழுது என்னவா இருக்கும்? எனக்குள் ஒரு தலைவர்னா ஒருவேளை நம்ம வந்து தலைவரா இருந்தா என்ன பண்ணணுமோ அப்படின்னு நிறைய கேள்விகள் என் மனசுக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு. அப்ப முதல்ல யோசிக்கும் பொழுது எல்லாருமே தலைவராக முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு முதல்ல எனக்கு. கண்டிப்பா முடியும். எல்லாருமே தலைவராகுவதற்கான தகுதிகளோடு தான் இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் பிறப்பெடுக்கிறார்கள். அதில் நிறைய பண்புகள், அந்த தலைமை அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு நிறைய பண்புகள் அனைத்தும் உள்ளடக்கியதுதான் அந்த தலைமைத்துவம். இப்ப அந்த பண்புகள் எல்லாமே எல்லார்கிட்டையும் இருக்குமா அப்படிங்கிற அடுத்த கேள்வி வந்து, அப்போ அந்த பண்புகள் எல்லார்கிட்டையுமே பிறக்கும் பொழுதே இருக்குமா அப்படின்னா எல்லார்கிட்டையும் பிறக்கும் பொழுதே அந்த தலைமை பண்புகள் இருக்காது. ஆனா அந்த பண்புகள் நிச்சயமாக ஒவ்வொருவரும் வளர்த்து கொண்டு தலைவராக மிளிர முடியும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அந்த வகையில் நான் தலைமை பண்புகள் எவை என்று முதலில் முக்கியமாக கருதப்படுகின்ற விஷயங்கள் சிலவற்றை உங்களிடம் குறிப்பிட்டு அதற்கு பின்பாக அதற்கான உதாரணங்களை குறிப்பிட விரும்புகின்றேன். முதலில் தலைமை பண்பு என்பவருடைய முதல் விஷயமாக இருக்க வேண்டியவை சிறந்த பேச்சாற்றல். ஏனென்றால் ஒரு தலைமை பண்பில் இருப்பவர் தன்னுடைய நிறுவனத்திலோ அலுவலகத்திலோ தன்னிடம் பணியாற்றுபவர்களிடம், தன்னுடன் கூட சேர்ந்து வேலை செய்பவர்களிடமும் அழகாக தன்னுடைய எண்ணங்களையும் தன்னுடைய சிந்தனைகளையும் வெளிப்படுத்துவதற்கு இந்த பேச்சாற்றல் மிகவும் முக்கியமாக இருக்கும். முதலில் பேச்சாற்றல் ரொம்ப அவசியம். அடுத்ததாக ஒரு நிறுவன தலைவர் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால், இல்லை மேனேஜர், மேலதிகாரி, உயர்ந்த பதவியில் இருக்கிறார் என்று எடுத்துக்கொண்டால் தொலைநோக்கு பார்வை மிக மிக அவசியம். ஏனென்றால் இன்றோடு அந்த நிறுவனம் முடிவதில்லை, இல்லை அந்த வேலை இன்றுடன் நிறைவு பெறுவதில்லை. அதை தொடர்ந்து அடுத்தடுத்து பல வேலைகளும் அடுத்தடுத்து வளர்ச்சிகளும் நம்முடைய நிறுவனங்களிலும் சரி வாழ்க்கையிலும் சரி இருந்து கொண்டேதான் இருக்கும். அப்பொழுது சிந்தனை என்பது தொலைநோக்காக இருக்க வேண்டும். இன்னும் 10 வருடங்கள் கழித்து, இன்னும் 20 வருடங்கள் கழித்து நான் எடுக்கும் இந்த முடிவு எப்படி எதிர்வினை ஆற்றும், எப்படி செயலாற்றும் என்பதை தெளிவாக கணித்து முடிந்த அளவிற்கு தொலைநோக்குடன் செயல்படும் பொழுது அந்த நிறுவனமும் சரி அந்த மனிதரும் சரி உயர்ந்து நிற்பார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அடுத்து மிக முக்கியமான ஒரு தலைமை பண்பாக பார்ப்பது நேர்மையான குணம். அந்த நேர்மை என்பது அன்று கை கொடுக்காவிட்டாலும் பெரும்பான்மையிலும் ஆன சூழ்நிலைகளில் நேர்மையாக இருப்பது ஒரு சிக்கலாகவே இன்று இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்று பலன் கொடுக்காவிட்டாலும் கண்டிப்பாக அந்த நேர்மையான சிந்தனை, நேர்மையான உழைப்பு என்பதற்கு பலன் என்றாவது உங்கள் கைகளில் வந்து சேரும். அது மிகச்சிறந்த தலைமை பண்பாக நான் கருதுகின்றேன். அடுத்ததாக செயல்திறன். எல்லா விஷயங்களிலும் யோசித்து தொலைநோக்கு பார்வையோடு சிந்தனையோடு முடிவெடுத்து விட்டால் மட்டும் பத்தாது, அவற்றை சிறப்பாக செயல்படுத்தி அந்த வேலையை சரியாக செய்து கொண்டு முடிப்பதற்கான செயல்திறன் மிகவும் அவசியம். அடுத்து கூடவே வேலை செய்யும் எத்தனையோ நபர்கள் இருப்பார்கள், நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள். குடும்பத்தில் தலைமை பதவியில் நாம் இருக்கிறோம் என்றால் குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இருப்பார்கள். ஒவ்வொருவரையும் ஊக்குவிக்கும் திறன், மோட்டிவேஷன் என்பது மிக மிக அவசியம். ஒரு மனிதனை வெறுமனே இந்த வேலையை செய் என்று கொடுத்து அவனிடம் அந்த வேலையை வாங்கிவிட்டு அடுத்த வேலைக்கு செல்வதை விட அந்த வேலையை அவன் சிறப்பாக செய்து முடித்தவுடன் ஒரு பாராட்டு, ஒரு சபாஷ்க்கு இருக்கும் பவர் என்னென்று உங்க எல்லாருக்கும் அனைவரும் தெரிந்த ஒன்றுதான். ஒரு சிறிய ஒரு பாராட்டு, ஒரு தட்டி கொடுத்தலுக்கு இருக்கும் அந்த சக்தி வந்து அவங்களை அடுத்த வேலையை ரொம்ப ஊக்குவிப்போட மிகச் சிறப்பாக செய்து முடிப்பதற்கு வழிநடத்தும் என்பதில் சந்தேகமில்லை. இதெல்லாம் தாண்டி இந்த தலைமைத்துவத்துல இருக்கிறவங்களுக்கு இவ்வளவுதான், இதெல்லாம் போதுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்து இப்ப நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படிங்கிற விஷயமும் வருது. நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தது எல்லாமே பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். அடுத்து கொஞ்சம் 1-2 நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் சொல்லலாம்னு இருக்கேன். ஏன்னா இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை. அது தலைவராக இருந்தாலும் சரி, தனி மனிதனாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி. அப்பொழுது விமர்சனங்களை ஏற்கும் மனப்பக்குவம் நிச்சயமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எந்த ஒரு விஷயம் நாம் செய்தாலும் விமர்சனம் என்பது முதலில் வரக்கூடியது விமர்சனம் என்றுதான். ஒரு சிலர் உடனே பாராட்டுவார்கள், ஆனால் பெரும்பான்மையாக இது எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படிங்கிற ஒரு வார்த்தை எளிதாக வந்துவிடும். அதுவும் பெண்கள் என்றால் ரொம்ப இயல்பாகவே இந்த வார்த்தை முதலாவதாக வைக்கப்படும். தேவையில்லாத வேலை எதுக்கு பார்த்துட்டு இருக்க அப்படின்ற கேள்வி. அப்போ அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வேணும். அதை தாண்டி அடுத்த செயல் நாம் என்ன என்று செய்வதற்கு
வழிமுறைகளை வைத்துக்கொண்டு போய்கொண்டே இருக்க வேண்டுமா. அடுத்ததாக நிலைத்த தன்மை. நிறைய தலைமை பண்புகளில் நிறைய பேர் தலைவராக ஆகும் தகுதி இருந்தும் அதை விட்டு பின்வாங்குகின்ற ஒரு காரணம் நிலைத்த தன்மை. தொடர்ந்து நிலைத்து கொண்டே இருக்க வேண்டும். நிறைய இடங்களில் கூட குறிப்பிட்டிருப்பார்கள். நிறைய பேருடைய பேச்சுகளில், ஆளுமைகளின் பேச்சுகளில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். குதிரை வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு இடத்தில் தடுக்கி விழுந்தால் அது உடனே தடுக்கி விழுந்ததோடு இருக்கக்கூடாது. உடனே அதே வேகத்தில் எழுந்து மறுபடியும் ஓட வேண்டும். ஏனென்றால் அந்த நிலைத்த தன்மைதான் நம்மை இங்கே நிலைநிறுத்தி கொள்ள உதவும். அந்த ஒரு ரேஸ் மாதிரி தான் அப்படிங்கிற வாழ்க்கை, ஒரு ரேஸ் மாதிரி. நம்மளுடைய நிறுவனம், போட்டி, இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு ரேஸ் தான் கண்டிப்பா அங்க நடந்துட்டு இருக்கு. அப்போ அந்த இடத்துல நம்மளுடைய நிலைத்த தன்மை இருப்பதற்கு தொடர்ந்து நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். சுணங்கி விட்டோம் என்றால் கண்டிப்பாக பல படிகளில் பின்னால் இறங்கி விடுவோம். ஆகவே நிலைத்த தன்மை மிகவும் முக்கியம். அடுத்து பணிபுரிபவர்களில் அடையாளம் காணும் தன்மை. சிறந்த நம்மளிடம் டீம் ஒர்க் அப்படின்னு சொல்வார்கள். அந்த குழுவாக இருக்கட்டும், குடும்ப உறுப்பினராகட்டும், ஒவ்வொருவருக்கும் என்னென்ன தனித்திறமை இருக்கின்றது, என்ன தன்மை இருக்கின்றது. சிலர் அமைதியாக அன்பாக சொன்னால் சிலர் வேலை செய்வார்கள், சிலர் கட்டளை இட்டால் தான் வேலை செய்வார்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதர்கள் நம்மை சுற்றி இருக்கும் பொழுது அத்தனை பேரையும் நாம் எப்படி அவர்களுக்கு ஏற்ப அந்த விளக்கங்களை கொடுத்து வேலை வாங்க வேண்டும் என்பது தெரிந்திருக்க வேண்டும். அதற்கு அடுத்து உடை அணிதலாகட்டும், உடல் உறுதியாகட்டும், உடல் நலத்தையும் சிறப்பாக பேணி காக்க வேண்டும். ஏனென்றால் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். தங்களுடைய உடல் நலத்தை சிறப்பாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அதே போல் ஒரு மிடுக்கான தோற்றமும் அவர்களை கம்பீரமாக காட்டுவதற்காகவும் உடை அணிவது மிக கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். இதைவிட முக்கியமான விஷயம், தவறுகள் ஏதேனும் நேர்ந்தால் செய்கின்ற வேலையில், எடுத்து செய்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் ஏதோ ஒரு தவறுகள் நாம் கணித்ததை விட வேறு வகையில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எவ்வளவுதான் கணித்திருந்தாலும் எதிர்பாராத விதமான சம்பவங்கள் நடப்பது யதார்த்தம். அதை உணர்ந்து கொண்டு தலைமையில் பண்பில் இருப்பவர்கள், தலைவராக இருப்பவர்கள் அந்த தவறை பொறுப்பேற்று சரி செய்வதற்கான திட்டங்களை வகுக்க வேண்டும். அந்த நேரத்தில் பரபரப்புடன் செயல்பட வேண்டும். ஆனால் பரபரப்போடு கூடிய நிதானமும் அந்த இடத்தில் வேண்டும். அது மிக முக்கியமான குணம். அடுத்து நெகிழ்வுத்தன்மை இருக்க வேண்டும். ஒரு பிளெக்சிபிலிட்டி என்று சொல்வார்கள் இல்லையா, எப்பொழுதும் கடுமையாகவும் இருக்கக்கூடாது, எப்பொழுதும் ரொம்ப ஃப்ரீயாவும் எல்லாரையும் விட்டுறக்கூடாது. அந்த நெகிழ்வு, எப்போ எது தேவையோ அந்த மாதிரியான ஒரு நெகிழ்வுத்தன்மையும் அவர்களிடம் இருக்க வேண்டும். அடுத்து எம்பதி என்ற ஒரு ஆங்கில வார்த்தை இப்போது அடிக்கடி நிறைய இடங்களில் பயன்படுத்துகிறார்கள். அதாவது தன்னை கருணையோடு இருப்பது என்பது சிம்பதி என்கிறார்கள். எம்பதி என்பது அந்த இன்னொரு நபராக அந்த இடத்தில் இருந்து நாம் பார்த்து அந்த நபரை அணுகுவதுதான் எம்பதி. அது மிகவும் முக்கியமான ஒரு குணமாக, ஏனென்றால் அது இன்று இல்லாமலே போய்விட்டது. நிறைய இடங்களில் கொடுக்கின்ற ஆர்டரை நீ செய்ய வேண்டும், கொடுக்கின்ற கட்டளைக்கு நீ பணிபுரிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமை குடும்பமாக இருந்தாலும் சரி, நிறுவனமாக இருந்தாலும் சரி, அப்படிதான் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இவை கொஞ்சம் மாற வேண்டும். அந்த குணம் இன்னும் மிக உயர்ந்த இடத்திற்கு அந்த தலைவரை கூட்டி செல்லும் என்பதில் சந்தேகம் இல்லை. அடுத்து தொடர்பு திறன். எப்படி நம்மளுடைய தொடர்புகளை வளர்த்துக் கொள்கிறோம். இப்பொழுது நவீன யுகம் ஆகிவிட்டது, கணினி யுகம். உலகில் இருக்கும் எங்கெங்கோ இருப்பவர்கள் கூட எளிதாக ஒரு கணினி, ஒரு கையில் இருக்கும் அந்த அலைபேசியின் மூலமாகவே மற்றொரு கண்டத்தில் இருப்பவர்களை தொடர்பு கொள்ள முடிகின்றது. எல்லா வசதியும் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய நெட்வொர்க், அந்த மனிதர்களை பற்றின நம்மளுடைய நெட்வொர்க் என்பது மிக உதவியான ஒரு விஷயம். அது தலைவராக இருக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த தொடர்பு திறன் மிக அவசியம். அந்த மனித தொடர்பு திறன் ரொம்ப அவசியம். அதை கண்டிப்பாக அவர்கள் பின்பற்ற வேண்டும். இப்போ இத்தனை குணங்கள் இருந்தாலும் அடுத்து முடிவெடுக்கும் திறன், ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டிய முடிவெடுக்கும் திறன், நம்பிக்கை. அவர்களிடம் சென்றால் இந்த வேலை முடியும், இந்த தலைவரிடம் இந்த பொறுப்பை விட்டுவிட்டால் அவர் சிறப்பாக செய்து விடுவார் என்ற நம்பிக்கை மிக முக்கியம். அதே போல் நாம் ஒவ்வொரு விஷயத்திலும் ஏதாவது ஒரு தவறு நடந்துவிட்டது, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது தவறுகள் நாம் கணித்ததை விட நடப்பதற்கு யதார்த்த சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்ற பொழுது அதில் தொடர்ந்து தேங்கி விடாமல் அந்த தவறை சரி செய்து எவ்வளவு சீக்கிரம் ரெக்கவர் குவிக்லி அஸ் பாசிபிள், ரிசைலன்ஸ் என்று சொல்கிறார்கள், எவ்வளவு சீக்கிரம் அதை முடித்துவிட்டு நாம் வெளியே வருகின்றோம் என்பது மிக மிக முக்கியமாக கருதப்படுகின்றது. அடுத்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட். பாசிட்டிவ் ஆட்டிடியூட் என்பது ஒரு நல்ல நேர்மறையான சிந்தனையோடு நாம் செயல்படுவதுதான் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும் என்ற ஒரு நல்ல சிந்தனையோடு செயல்படுகிற போது நிறைய பேர் சொல்கிறார்கள் அந்த எண்ணங்களுக்கு அதிகமான பவர் இருக்கின்றது, அதிகமான சக்தி இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் நம்முடைய நல்ல எண்ணங்களை
தனக்குள் ஈர்த்து அதை திருப்பி நமக்கு நல்ல விதமாக, நல்ல மனிதர்கள் மூலமாக, நல்ல செயல்கள் மூலமாக, நல்ல வாய்ப்புகள் மூலமாக நிச்சயமாக திருப்பி கொடுக்கும் என்று கூறுகிறார்கள். அப்பொழுது ஒரு தலைவராக இருக்கும் நபர் கண்டிப்பாக இந்த நல்ல சிந்தனைகள், நேர்மறை சிந்தனைகளை அதிக அளவில் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்து சுய ஒழுக்கம், செல்ஃப் டிசிப்ளின் என்பதும் தலைமை பண்பில் இருப்பவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு குணமாகும். இந்த நல்ல குணங்களை எல்லாம் நாம் சிறப்பாக வளர்த்து கொண்டு இருந்தோம் என்றால் நம்மளுடைய தலைமை பண்பில் இருக்கின்ற நிறைய குணங்களில் ஒவ்வொன்றாக நாம் கற்றுக்கொண்டு வளர்த்து கொண்டே போய்கொண்டிருக்க வேண்டும். இப்போ இது பொதுவாக தலைமை பண்புகள் இருக்க வேண்டிய விஷயங்களாக நாம் பார்க்கலாம். அடுத்து நான் எனக்குள் ஒரு தலைவர் என்று உணர்ந்த விஷயங்கள், உணர்ந்து இதெல்லாம் நாம் செயல்படுத்தினால் நாமும் ஒரு தலைவர் ஆகலாம் என்ற ஒரு நோக்கத்தில் நான் சில வேலைகள் சில விஷயங்களை இதிலிருந்து கடைபிடிப்பதாக என்னவென்று சிலவற்றை உங்களிடம் குறிப்பிட விரும்புகின்றேன். அதில் முதல் விஷயம் நான் கற்றுக்கொண்டது நேர நிர்வாகம். இந்த நேர நிர்வாகம் எப்படி செயல்திறன், ஒரு செயலை செய்வதற்கான திறன்களை சரியாக ஊக்குவித்துக் கொள்வது தலைமை பண்பு என்பது போல அதற்கு கீழ் வருகின்றது இந்த நேர நிர்வாகம். என்றால் அனைவருக்கும் சமமாக இந்த உலகில் இருக்கும் அனைவருக்கும் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் கிடைத்திருக்கிற ஒரே விஷயம் இந்த நேரம். ஒருவருக்கு கூட கிடைத்திருக்கிறது என்று நாம் யாரையும் கைகாட்ட முடியாது. இவருக்கு குறைத்து கிடைக்கிறது என்று ஒரு மனிதரை பொறுத்து இது மாறுபடுவதே கிடையாது. அனைவருக்கும் ஒரே நேரம்தான், ஒரே அளவுதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும். அப்போ அந்த நேரத்தை நாம் எப்படி நிர்வாகம் செய்கின்றோம்? இதற்கு உதாரணமாக ஒரு சிறிய கதை சொல்வார்கள். இந்த நேர நிர்வாகத்தை சரியாக செய்பவர்கள் 2 வகையாக பிரிக்கலாம். அதற்கு உதாரணமாக ஒரு நபர் ஊருக்கு செல்வதற்காக கிளம்புகின்றார். அப்பொழுது ஒரு பெட்டி அவரிடம் கொடுக்கிறார்கள். அதே போல் இன்னொரு நபர் அவரிடமும் அந்த பெட்டியை கொடுக்கிறார்கள். யார் சிறந்த தலைவர் என்பது அதை வைத்து கண்டுபிடிப்பது போல ஒரு நபர் அந்த பெட்டியில் தன்னுடைய துணிகளை அடுக்க முடியாமல் அடுக்கி, அதை மூட முடியாமல் அதனை ஏறி உட்கார்ந்து அதை மூடி பிறகும் இன்னும் சில துணிகள் மிச்சம் இருந்தது என்பதை போலவும், இன்னொரு மனிதர் கச்சிதமாக தான் செல்லும் இடத்திற்கு தேவையான துணிகளை அழகாக அடுக்கி இன்னும் கொஞ்சம் இடம் அந்த பெட்டிக்குள்ளேயே மிச்சம் இருந்ததாகும். அப்பொழுது சரியாக அடுக்கி அந்த பெட்டிக்குள் வைப்பதுதான் நாம் நேரத்தை, நமக்கு கிடைத்திருக்கின்ற அந்த நேரத்தை எப்படி நாம் நிர்வகிக்கிறோம் என்பதுதான். அப்போ நேர நிர்வாகம் என்பதை முதலில் பழகிவிட்டோம் என்றால் நம்முடைய செயல்திறன் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும் என்பது நான் அனுபவபூர்வமாக கண்ட உண்மை. ஒவ்வொரு மணித்துளியும், ஒவ்வொரு மினிட் என்பது எளிதாக கடந்துவிட்ட ஒரு விஷயமாக இருந்த என்னுடைய வாழ்க்கையில் நிறைய இடங்களில் அலுவலகத்திற்கு செல்லும் பொழுதும் அந்த 7 மணி 7:15 நான் சென்று அந்த பேருந்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காக செய்கின்ற அந்த வேலைகள் என்னுடைய செயல்திறனை அதிகப்படுத்தியது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் அதே வேலையை எந்த ஒரு அலுவலகத்துக்கு செல்லும் வேலை இல்லை, 7:15 நாம் பேருந்து பிடிக்க வேண்டியது இல்லை என்ற ஒரு நிலை இருந்திருந்தால் அது இன்னும் பல மணி நேரங்கள் அந்த வேலை முடிப்பதற்கு எனக்கு ஆகும். ஆனால் அந்த ஒரு திட்டமிடல், இந்த வேலைக்காக நாம் இப்பொழுது கிளம்புகின்றோம், நாம் இதை செய்து முடிக்க வேண்டும் என்று ஒரு திட்டமிடல் வைத்து செய்யும் பொழுது அந்த திட்டமிடலும் சரியாக நடக்கின்றது, அந்த நேரமும் சரியான படி உபயோகமாகின்றது. அப்பொழுது நேர நிர்வாகத்தில் நம்மளுடைய வேலைகள் எல்லாம் வந்துவிடும். தேவையில்லாத வேலைகளை முடிந்த அளவுக்கு அதை நாம் தவிர்த்து விடுவோம். எது முக்கியம், இதை முடிக்க வேண்டும் என்று ஒரு ப்ரையாரிட்டி லிஸ்ட், செக் லிஸ்ட் தன்னாலே வந்து விடுகின்றது. அப்போ தலைமை பண்புகளுக்கு இது எல்லாமே மிக முக்கியமான குணங்கள். அப்போ அதை நான் முதலில் நேர நிர்வாகத்தை கடைபிடிக்க ஆரம்பித்தேன். அடுத்ததாக லெசன்ஸ் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ். அப்ப செய்கின்ற வேலைகள், எடுக்கின்ற முடிவுகள், பேசுகின்ற அனைத்தும் சரியாக இருக்குமா? இருக்காது. அனுபவம் சார்ந்து, மனிதர்களை பொறுத்து, சூழ்நிலையை பொறுத்து பேசுகின்ற ஒரே விஷயம் எப்படி வேண்டுமானால் மாறுபடும். அப்பொழுது அதிலிருந்து தவறுகள் நேர்ந்திருப்பின் அந்த தவறுகளின் மூலமாக நாம் கற்றது என்ன என்பதை தினமும் நாம் யோசித்து அனாலிசிஸ், செல்ஃப் அனாலிசிஸ் இல்ல இன்ட்ரோஸ்பெக்ஷன் என்று கூறுகிறார்கள். அதை நாம் செய்யும் பொழுது இந்த இடத்தில் நாம் இப்படி பேசியது இப்படி புரிந்து கொள்ளப்பட்டது, அந்த கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். அந்த கிளாரிட்டி கிடைக்கும் பொழுது, தெளிவு கிடைக்கும் பொழுது நாம் அதை அடுத்த முறை இன்னும் சிறப்பாக செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய உருவாகின்றது. அந்த பிரச்சனை தவிர்க்கப்படுகின்றது. இல்லை என்றால் அதை சுமூகமாக கையாளுகின்ற பக்குவம் நமக்கு வந்து விடுகிறது. இது நான் கற்றுக்கொண்ட விஷயம். அடுத்து சின்சியாரிட்டி. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளுடைய வேலைகளில் கவனமாகவும் ஒரு சின்சியராகவும் நாம் செய்கின்றோமோ அந்த வேலை எப்பொழுதுமே தொய்வடைந்ததே கிடையாது. எப்பவும் நம்மை வேறு வழிக்கு கொண்டு போனதே கிடையாது. அது கண்டிப்பாக அந்த சின்சியாரிட்டிக்கு ஏற்ற பலன் நமக்கு எப்படியாவது வந்து கைகளில் சேரும் என்பதில் நான் கண்கூடாக கண்ட உண்மை. சின்சியாரிட்டி ரியலி gives you a lot of
பெனிஃபிட்ஸ். அதை நாம் அனைவரும் கண்டிப்பாக எடுத்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அடுத்ததாக பொறுமை. ஒரு முயற்சி நாம் செய்கின்றோம் என்றால் இன்றே அது நடந்து விடுமா என்று பார்த்தால் கண்டிப்பாக நடக்காது. அதற்கான நேரம் நாம் கொடுக்க வேண்டும் இல்லையா? அழகாக ஒரு போயம், ஒரு ஹிந்தியில் ஒரு அழகாக ஒரு தோகை என்று சொல்லக்கூடிய ஒரு செய்யுளில் வருகின்ற ஒரு விஷயம், எந்த ஒரு மரமும் நாம் நட்டு விட்டோம் எனக்காக என்று கனிகள் வேணும் என்று சொன்னால் உடனே அது தண்ணி ஊற்றினால், ஒரே நாளில் 100 குடம் தண்ணீர் ஊற்றினால் அந்த பழம் அன்றே பழுத்து நம்மளுடைய கைகளுக்கு வருமா என்றால் வராது. அதற்கு எவ்வளவு நேரம் நாம் கொடுக்க வேண்டுமோ அதை நாம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்று ஒரு அழகான பாடலில் வரும். தருவர் ஃபல் நகி காக்கை என்று அழகாக ஒரு பாடலில் வரும். அப்போ அதே போல தன்னுடைய பழங்களை தானே சாப்பிடாத ஒரு மரமும், தன்னுடைய தண்ணீரை தானே குடிக்காத ஒரு நீர்நிலையும் இது என்ன செய்யும் என்றால் பிறருக்கு கொடுத்து உதவுகின்றது. அப்போ அந்த மனிதர்கள், நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களை பற்றிய கவனமும் நமக்கு மிக முக்கியம். நாம் மட்டுமே அந்த பலன்களை அனுபவித்துக் கொண்டிருக்க கூடாது. அந்த முயற்சியினால் நமக்கும் சேர்த்து கூட இருப்பவர்களுக்கும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் என்ற நோக்கத்தில் நாம் செயல்பட வேண்டும். கூட இருப்பவர்களை, அது அலுவலகமாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, அந்த செல்ஃபிஷ்னஸ் என்பது ஒரு அளவிற்கு தான். அதை தாண்டி பொது நலனோடு நாம் செயல்பட வேண்டிய அவசியம் இங்கே இருக்கின்றது. அதுவும் நாம் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம். அப்போ நல்லதா இது மாதிரிதான் போயிட்டே இருக்கு, இது மட்டும்தான் நடக்குமா அப்படின்னா அதுக்கு அதர் சைடையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எந்த ஒரு செயலை செய்தோம் என்றாலும் முதலில் விமர்சனங்களை ஏற்கும் பக்குவம் சிறந்த தலைமை பண்பு என்று பார்த்தோம். அதே போல் நிறைய அவமானங்கள் நடக்கும், நிறைய இடங்களில் நிராகரிப்புகள் நடக்கும், நிறைய பேர் நம்மை சுற்றி இருப்பவர்களே நம்மை வெறுப்பேற்றுவார்கள். இதெல்லாம் நான் சந்தித்த ஒரு விஷயம். அப்பொழுது இந்த அவமானங்கள் எல்லாம் முதல் தடவை படும் பொழுது அழுகை வரும் நமக்கு. அடுத்த தடவை நாம் படும் பொழுது கொஞ்சம் அந்த அழுகை இல்லாமல் ஒரு சிறிய சரி இது ஏற்கனவே நடந்தது தானே, என்ன பண்ணலாம்னு ஒரு சிறிய யோசனை வரும். அதுவே தொடர்ந்து நடக்கும் பொழுது நாம் அந்த தட்டி தட்டி தான் ஒளியை வச்சு தட்டிதான் அந்த சிற்பம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அந்த நேர்கின்ற ஒவ்வொரு அவமானமும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும். அது முதல் தடவை 2வது தடவை அந்த பாடம் இருக்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய இடங்களில் நமக்கு நடக்கும் பொழுது கண்டிப்பாக மிகப்பெரிய வாழ்க்கையை நம்ம எப்படி முன்னாடி கொண்டு போகணும் அப்படிங்கிற பாடத்தை கண்டிப்பா நம்ம கத்துக்க முடியும். அடுத்து நிராகரிப்பு. நம்ம கிட்ட இருக்கிற திறமையை நம்ம எடுத்து சொல்லினாலும் நிறைய இடங்களில் நமக்கான வாய்ப்புகள் வழங்கப்படாமலே இருக்கும். நம்முடைய வாய்ப்புகள் அனைத்தும் நிராகரிக்கப்படும். கண்டிப்பா இதெல்லாம் நடக்கும். அப்ப அந்த மாதிரி நடக்கும் பொழுது அப்போ அதை எப்படி நாம் மாற்றுவது, அந்த மாற்று சிந்தனையின் மூலமாக அந்த நிராகரிப்பை எப்படி வாய்ப்பாக நாம் மாற்றுவது என்ற ஒரு தேடல் நமக்குள்ளே எழும். அந்த தேடல் நம்மை வேகமாக சிந்திக்க சொல்லும். அந்த வேகமான சிந்தனை நம்மை செயல்படுத்து, இப்படி ஓடு அப்படி ஓடு என்று நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கும். அப்பொழுது நிராகரிப்புகளும் நம்மை செம்மையப்படுத்துவதற்காக வருகின்ற ஒரு விஷயம்தான். அடுத்து நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்கள் நம்மை வெறுப்பேற்றுவார்கள். நிறைய விஷயங்கள் சொல்வார்கள். நெகட்டிவான விஷயங்கள் அனைத்தும் நம்முடைய காதுக்கு வருமா, இவங்க இப்படிதான் செஞ்சாங்க ஆனா அது சரியா வரல, நல்ல வேலையில அதை விட்டுட்டு இப்படி செய்யறாங்க, இது எப்படி சரியா வரும் அப்படின்னு நிறைய பலதரப்பட்டமான விஷயங்கள். இதுக்கு மேல நீ என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் நமக்குள்ள வரும். இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும், நீ எப்படி போய் இதை பண்ணுவ, அதை எப்படி பண்ணுவ, ஒரு கேர் சப்போர்ட் இருக்கா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்கு நேரடியாகவும் கேட்பார்கள், மறைமுகமாகவும் கேட்டு இது நம்ம தொடங்கவே கூடாது, நம்ம செய்யவே கூடாதுங்கிற மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்கும். அப்ப இது அனைத்திற்குமான பதிலாக அந்த இடத்தில் நாம் கொடுக்க வேண்டிய ஒரே விஷயம் மௌனம். ஏனென்றால் பேசுகின்ற வார்த்தைக்கு நாம் பொறுப்பு. பேசாத வார்த்தை நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. அந்த பேசாத வார்த்தைகளுக்கும் மதிப்பு மிக அதிகம். அப்போ அந்த இடத்தில் பேசியவர்களுக்கு பதில் சொல்வதை விட பேசாமல் மௌனமாக இருந்து அதை மனதில் நாமே போட்டு அந்த வார்த்தைகள் என்ன சொல்லணும் இந்த இடத்துல பதிலா அப்படின்றத செயலா நம்ம மாத்தணும் அப்படின்னா அது கண்டிப்பா நமக்குள் இருக்கும் தலைவரை வெளியே கொண்டு வரும் என்பதில் ஐயமே இல்லை. இப்போ இது மட்டும்தானா, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான், இதெல்லாம் தலைமை பண்புகளா? நான் சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதை வச்சு புரிஞ்சதை வச்சு இதெல்லாம் முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துட்டு இருக்கேன். அப்ப இதெல்லாம் எனக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படிங்கும் பொழுது நிறைய மனிதர்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதையும் நான் இந்த இடத்துல குறிப்பிடணும்னு விரும்புறேன். முதல் விஷயம் புத்தகங்கள் போன்ற நண்பர்கள் இந்த உலகத்தில் எங்கேயும் கிடையாது. எத்தனை விதமான புத்தகங்கள், ஒவ்வொருத்தரும் இந்த அவையில இருக்கிற எல்லாருமே சிறந்த பேச்சாளர்கள், சிறந்த அறிஞர்கள், எல்லாருமே நிறைய புத்தகங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ சில புத்தகங்கள் நம்மை
ஒரு தோழி போல, ஒரு தோழன் போல நம்மை தட்டி கொடுத்து நம்மிடம் இருக்கும் திறமைகளை நமக்கே எடுத்து சொல்லும் விதமாக சில புத்தகங்கள் அமையும். சில புத்தகங்கள் நமக்கு ஒரு அதிகாரியாக செயல்பட்டு நம்மிடம் வழி நடத்தும். இதை இப்படி செய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகமே நம்மை வழிநடத்தும். சில புத்தகங்கள் சோர்ந்து போய் நாம் உட்காரும் பொழுது, கவலையாக நாம் இருக்கும் பொழுது அனைத்து ஆறுதல் தரும். இது மாதிரி ஒவ்வொரு விதமான புத்தகங்கள், நான் படிக்கின்ற ஒவ்வொரு விதமான புத்தகங்கள் வெறும் மோட்டிவேஷனல் புத்தகம் மட்டும்தான் அப்படின்னா கிடையாது. ஒரு சிறுகதையாக இருக்கலாம், ஒரு நாவலாக இருக்கலாம், ஒரு கட்டுரையாக இருக்கலாம், எது வேண்டுமானாலும், இல்ல ஒரு சிறிய பத்தியாக இருக்கலாம். அந்த பத்தியில் இருக்கும் ஒரு வரி நமக்கான பதிலாக இருக்கலாம், நமக்கான வாய்ப்பாக, நமக்கு பின்னால் அந்த வாய்ப்பை உருவாக்கி தரும் ஒரு வரியாக இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். வாசிப்பு என்பது மிகப்பெரிய, எனக்குள் இருக்கும் அந்த தலைவரை எனக்கு எடுத்து காட்டியது இந்த புத்தக வாசிப்பு என்ற ஒரு பழக்கம். அதை தொடர்ந்து விடாமல் செய்யும் பொழுது, அதுவும் இந்த கொரோனா காலம் இடையில் விட்டு போயிருந்த அந்த வாசிப்பு திறனை திருப்பி மீட்டி கொடுத்தது இந்த கொரோனா காலம் என்றே சொல்லலாம். அப்பொழுது நேரத்தை எங்கேயும் வெளியே செல்வதற்கான வாய்ப்பில்லை, வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது நிறைய படிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. நிறைய படிக்கும் வாய்ப்போடு சேர்த்து இது மாதிரியான ஃபோரம் நிறைய அமைய பெற்றது. அந்த கொரோனா காலத்தில் எளிதாக மனிதர்களிடம் தொடர்பு கொள்வதற்கான ஒரு வசதி இந்த கொரோனா காலத்தில் உருவாக்கப்பட்டது. அதற்காக கொரோனாவிற்கு நன்றி கூட சொல்ல வேண்டும் கண்டிப்பாக. அதன் மூலமாக நிறைய மனிதர்களுடைய பேச்சுக்களை கேட்க முடிந்தது, நிறைய புத்தகங்கள் அறிமுகம் கிடைத்தது. அந்த புத்தகங்களின் வாயிலாக எப்படி ஒவ்வொருவரும் தன்னை மெருகேற்றிக் கொள்ள முடியும் என்பது நான் அனுபவபூர்வமாக கண்ட உண்மை. அதே போல் அந்த புத்தகங்கள் மட்டுமா அந்த பேச்சுகள் எனக்கு கொடுத்தது என்றால், நிறைய நல்ல மனிதர்கள் இங்க கூட எல்லாரும் வந்திருக்கிறார்கள். எனக்கு ஒவ்வொரு முறையும் ஊக்குவிப்பு கொடுத்து, இதை நீ இப்படி செய், இந்த வாய்ப்பு இங்க இருக்கிறது, இதை நீ பயன்படுத்து என்று தட்டி கொடுத்து ஒவ்வொருவரும், அது மாதிரிதான் எனக்கு ஒரு வாய்ப்பாக இந்த நற்புலரையிலும் பேசுவதற்கு என்னுடைய தோழர் ஒருவர் தான், இந்த மாதிரி அறிமுகமான ஒரு தோழர் தான் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். அப்படி ஒவ்வொரு மனிதர்களும், அதுதான் இந்த பிரபஞ்சம், எண்ணங்கள், ஆள் மனதின் அற்புத சக்தி என்று சொல்கிறார்கள் இல்லையா? நம்மளுடைய மனதில் விதைக்கின்ற ஒவ்வொரு எண்ணமும் இந்த பிரபஞ்சத்திற்கு சென்று அவை அனைத்தும் வெவ்வேறு மனிதர்கள் மூலமாக, நிறைய நல்ல மனிதர்கள் மூலமாக, அவர்களுடைய ஏதோ ஒரு செயல்பாடில் அவர்கள் கொடுக்கின்ற ஒரு ரெஃபரன்ஸ் மூலமாக நமக்கு நாம் எதிர்பார்த்த விஷயமாக நம்மளுடைய கைகளில் திரும்பி வந்து சேரும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்போ இது எல்லாத்துக்கும் நிறைய மனிதர்களை நான் சொன்னதுல சில மனிதர்களை நான் சின்ன வயதுல இருந்து பார்த்த ஒரு சிலரை குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். என்னுடைய பள்ளிக்கூட நாட்களில் என்னுடைய தலைமை ஆசிரியரை நான் பார்த்திருக்கிறேன். அவர் ஒரு 7ஆம் வகுப்பு வரை அங்கு படித்த ஒரு பள்ளிக்கூடத்தில் ரொம்ப அன்பா, ரொம்ப எளிமையா, ரொம்ப இனிமையா பேசுவாங்க. அவங்க யாரையுமே கடிந்து கொண்டு பார்ப்பதே இல்லை. அவர்களுடைய அதிகபட்ச கண்டிப்பே ஒரு அமைதியான ஒரு பார்வை, அவ்வளவுதான் அதிகபட்ச கண்டிப்பே. உரத்து கூறி அந்த வார்த்தைகளால் கடுமையாக பேசி யாரையும், ஆசிரியர்களையோ சரி, குழந்தைகளையோ சரி, அவர்கள் பேசியதே இல்லை. அப்படி ஒரு பள்ளி நிர்வாகியை நான் சந்தித்தேன். இப்போ அது ஒரு நல்ல குணம், இப்படிதான் இருக்கணும் போல இருக்கு அப்படின்ற ஒரு சிந்தனை எனக்கு அந்த வயதில் கொடுத்தது. ஆனால் அதை எப்படி ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வயசு கிடையாது. அதுக்கப்புறம் வேறு ஒரு பள்ளிக்கு 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் பொழுது அவர்கள் ஒரு கம்பீரமான ஒரு ஆளுமையாக நான் பார்த்தேன். இப்போ அதில் பேச்சு எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும், ரொம்ப உறுதியான குரலில், ரொம்ப கம்பீரமாக, ரொம்ப நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட நெஞ்சம், அந்த மாதிரி அவங்க பேசுறத நான் பார்த்திருக்கேன். அப்போ எனக்கு அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் இந்த 2 பேரையும் ஒப்பிடும் பொழுதுதான் எனக்கு புரிந்த விஷயம் என்னவென்றால், மனிதர்கள் பலவிதம். அப்போ அதை நாம் கையாளுகின்ற நாமும் ஒரு விதம் தான். இதுதான் சரி, இதுதான் தவறு என்று கணிக்க முடியாது. அப்ப அவங்க 2 பேர்கிட்ட இருந்து நான் எடுத்துக்கிட்ட விஷயம் என்னவென்றால், எப்படி இருக்கிறார்கள் மனிதர்கள் நம்மை சுற்றி என்பதை பொறுத்து, எந்த இடத்தில் இருக்கிறோம், எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம், எந்த ஊரில் இருக்கிறோம், எல்லாமே முக்கியம். முதல் பள்ளிக்கூடம் ஒரு சிறிய கிராமத்துக்கு பக்கத்துல இருந்த ஒரு சுற்று ஊர்ல தான் இருந்தது, பெரிய நகரம் கிடையாது. ஆனா 2வது பள்ளிக்கூடம் ஒரு பெரிய நகரத்துல இருந்தது. அப்போ அதற்கேற்ற மாதிரி எல்லா விஷயங்களும் மாறுபடுதுங்கிறது எனக்கு தெளிவா புரிஞ்சுச்சு. அப்போ அதற்கேற்ற மாதிரி முதல் நபர் அதற்கான அந்த ஆளுமையை செலுத்தி இருந்தார் அவருடைய வழியில். 2வது நபர் அதற்கான ஆளுமையை அவருடைய வழியில் செலுத்தி இருந்தார். அப்போ 2மே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். எந்த இடத்தில் எப்படி நம்மளுடைய ஆளுமையை கனகச்சிதமாக நாம் செலுத்த வேண்டும் என்பதை அவர்கள் மூலமாக நான் புரிந்து கொண்டேன். அதற்கடுத்து நிறைய தலைவர்களில் சிலரை நான் குறிப்பிட விரும்புகிறேன். முதலாவதாக கலாமையா ஒரு எழுச்சி நாயகன். இளைஞர்களுக்கு பல எழுச்சி
எண்ணங்களை உருவாக்குவதற்காக தன்னுடைய பேச்சுகளின் மூலமாகவும் தன்னுடைய எழுத்துக்களின் மூலமாகவும் செயலின் மூலமாகவும் தொடர்ந்து நான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த காலத்தில் தான் ஐயா ஜனாதிபதியாக இருந்தார்கள். தொடர்ந்து குழந்தைகளை சந்தித்து பள்ளிக்கூடம் கல்லூரிகள் தொடர்ந்து அவர்களை சந்தித்து பேசிக் கொண்டே இருந்தார்கள். அப்போ இது என்ன என்ற ஒரு விஷயத்தை கொடுத்தது என்றால், அந்த தலைமை என்பது அணுகக்கூடிய ஒரு தலைமையாக இருக்க வேண்டும். அந்த உயர்ந்த பதவியில் நாம் இருக்கின்றோம் என்று அதற்கு யாருமே வர முடியாத ஒரு இடத்தில் நாம் இருந்து விட்டோம் என்றால் அது கண்டிப்பாக மக்களிடம் சென்று சேருவதற்கு இல்லை. ஆனால் அவர் எல்லோரும் எளிதாக அணுகும்படி, எல்லோரும் வந்து பேசும்படி, ஒரு அவருடைய கேள்விகளுக்கு குழந்தைகள் கேட்கின்ற சின்ன சின்ன குழந்தைகள் 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கின்ற குழந்தைகள் எல்லாம் கேட்கின்ற கேள்விக்கு அவர் கேட்டு பதில் சொல்லும் பொழுது அந்த கனெக்ட், அப்ப தலைமை பண்பில் இருப்பவர்கள் அத்தகையது ஒரு கனெக்டோடு இருக்க வேண்டும். நாம் எங்கோ ஒரு உச்சாணி கொம்பில் இருக்கின்றோம் என்ற எண்ணம் நமக்குள் வரக்கூடாது என்பதை தெளிவாக எனக்கு புரிய வைத்தவர் கலாமையா. அதுபோல் நிறைய பேரை குறிப்பிடலாம். பாரதியார் அவருடைய தொலைநோக்கு பார்வை, காமராஜர் ஐயாவுடைய தொலைநோக்கு பார்வை, அதே போல் நிக் வவுஜிக், மசாரி, முனிபா மசாரி என்ற மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுத்து எனக்குள் இருக்கும் அந்த தலைமை பண்புகள் எனக்கே தெளிவாக புரிய வைத்து சிலவற்றை நான் கற்றுக்கொண்டு செயல்படுத்தவும் உதவினார்கள். அப்போ எல்லாவற்றையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக, எல்லாருக்கும் வழிகள் இருக்கத்தான் செய்யும், வழி இருக்கத்தான் செய்யும். அந்த வழியிலும் நமக்கு என்ன வாய்ப்பு இருக்கின்றது என்பதை பார்த்து நாம் செயல்பட்டோம் என்றால் நமக்குள் இருக்கும் தலைவர் நிச்சயமாக மிளிர்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்படி ஒரு சிறந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் இனிய காலை வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாள் அனைவருக்கும் சிறந்ததாக அமைய மனமாற வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் மேம். எனக்குள்ள ஒரு தலைவர் என்ற தலைப்பில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்த தலைவர்கள், அவருக்குள்ள இருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. இதை தொடர்ந்து ஃபீட்பேக் வாங்குறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். முதலாவதாக வீரசேகரன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வாங்கலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அம்மா அவர்களுக்கு மிக பணிவான காலை வணக்கம், அன்பான காலை வணக்கம். இவங்க ஒரு ஃபார்முலா மட்டும் சொல்றேன். 17 + 7 + 2 + 6. முதல்ல ஒரு 17 பாயிண்ட சொன்னாங்க தலைமை பண்பு. அதுல வந்து என்ன, பேச்சாற்றல்ல இருந்து ஆரம்பிச்சு சுய ஒழுக்கம் வரைக்கும், செல்ஃப் டிசிப்ளின், 17 பண்புகளை வரிசைப்படுத்தி சொல்லிட்டாங்க. அடுத்து ஒரு 7 நேர நிர்வாகத்துல ஆரம்பிச்சு மௌனமே, என்ன விமர்சிக்கிறப்ப மௌனத்தையே நான் அவங்களுக்கு பரிசா தந்துடுறேன் அப்படிங்கிறதுல ஒரு 7. அடுத்தது ஒரு 2 புத்தகம் தான் நம்மளை புத்தாக்கம் பண்ணும் அப்படிங்கிறத கவர் பண்ணி அதுல ஒரு 2. அது அடுத்த ஒரு 5 எப்படி வாய்ப்புகள் வருது, மனிதர்கள் யாராரு தலைமை பண்பு, அதுல கலாம் ஐயா 11வது நமது ஜனாதிபதி அவர்களை அதுல சேர்த்து கொண்டு வந்திருக்காங்கன்னா, அவரை மட்டும் நான் சொல்றப்ப என்ன நினைப்பேன் மனசுல, நான் அதை சொல்ல ஆசைப்படுறேன். அவரு அந்த விமானத்தை விட்டு இறங்குறப்ப குழந்தைகள்லாம் நிறுத்தி வச்சிருப்பாங்களாம். அப்ப அந்த குழந்தைகளை பார்த்து அவர் சிரிக்கிறது இருக்கு இல்லையா, ஐ ஆம் a president, அப்படி இல்ல, பிள்ளைங்களே எவ்வளவு நேரப்பா வெயில்ல நிக்கிறீங்க, உங்களை ரொம்ப சுமப்படுத்திட்டாங்களா, சாரிப்பா அப்படிங்கிற மாதிரி உள்ளத்திலிருந்து சிரிப்பாராம். இட் இஸ் நாட் ப்ரொஃபஷனல் ஸ்மைல், இட் இஸ் a personal smile. அவரெல்லாம் காட்டியிருக்காங்க. இந்த தலைப்புல, எனக்குள் ஒரு தலைவருங்கிற தலைப்புல ஆராய்ச்சி செய்ய வேணும்னா இந்த இதே போதும். நான் ஒரு பெரிய ஆராய்ச்சி செஞ்சு ஒரு பெரிய தீசிஸ வந்து கொடுக்க போறேன்னா, இங்க அம்மா அவர்கள் கவர் பண்ணியிருக்க இந்த பாயிண்டுகளே போதும் என்பதோடு நான் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ வீரசேகரன் சார். தொடர்ந்து ரம்யா அவர்கள் ஃபீட்பேக் வாங்குவாங்க. ரம்யா காமராஜ். மேடம் வந்து தமிழ் புத்தாண்டுல முதல்ல எடுத்த விஷயமே ரொம்ப சிறப்பா இருக்குது. நிறைய விஷயம் சொன்னாங்க. இவங்க தலைமை பண்பெல்லாம் சொல்லும் போதெல்லாம் எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னு, எனக்கு என்னுடைய தலைமை எப்படி இருக்கு, என்னுடைய பண்புகள் எப்படி இருக்குன்னு தாண்டி நம்ம யார்கிட்ட எல்லாம் எந்த தலைமையில எல்லாம் நம்ம இருந்திருக்கோம் அப்படிங்கறதுதான் இவர் சொன்ன மாதிரி, ஐயா சொன்ன மாதிரி
நம்மளே வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு அனலைஸ் பண்ற அளவுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் அம்மா கொடுத்துட்டாங்க மேடம். ரொம்ப நன்றி மேடம், ரொம்ப நல்லா இருந்தது. இது என்னால வந்து என்ன சொல்றது, டைம் மேனேஜ்மெண்ட் சொன்ன உடனே நான் அமைதியா உட்கார்ந்துதான் இது கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் டைம் மேனேஜ்மெண்ட் சொன்ன உடனே சரி ஓகே நம்ம இதை வந்து கேட்டுக்கிட்டே நம்ம வேலை செய்யும், அப்பதான் நமக்கும் அப்புறமா ரிக்ரெட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு உண்மையிலே பிராக்டிகலா சொல்றேன். உங்களை கேட்டுக்கிட்டே நிறைய விஷயங்கள் பண்ணிட்டே தான் இருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். உங்களுடைய இதெல்லாம் வந்து செய்ய வைக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மினிட்ல வந்து செய்ய வச்சிட்டீங்க. உங்களையும் நான் மிஸ் பண்ணல, உங்களுடைய பாயிண்ட்ஸும் நான் மிஸ் பண்ணல, என்னுடைய வேலைகளையுமே நான் தள்ளி போடல. மிகச்சிறந்த காலை நேரம். ரொம்ப ரொம்ப நன்றி இந்த தலைப்பு எடுத்ததுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க கூட பயணம் பண்றதுல எனக்கு ரொம்ப பெரும் மகிழ்ச்சியா இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு தலைவர்கிட்ட நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். வேற யாராவது ஃபீட்பேக் சொல்ல விருப்பம் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, விவேகராஜ் அவர்கள் ஃபீட்பேக் வழங்கலாம். தேங்க்யூ சுமதி மேம். லாவண்யா மேம் வந்து ரீட்போர்ட் சென்டர்ல ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட ப்ரெசன்டேஷன் பார்த்தேன். ஸோ அதை தொடர்ந்து நம்மளோட நட்புகளில் தான் செகண்ட் அவுட்புட் நான் பார்க்குறேன். ஸோ நமக்குள் இருக்கும் தலைமை பண்பு அப்படின்றத வந்து ஒரு உதாரணமா அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் கண்டென்ட்டோட வந்து ப்ரெசென்ட் பண்ணதா நான் பாக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்கிற தெளிவு தான் வந்து மற்றவங்களுக்கு ஒரு இன்புட்டா கொடுக்க முடியும். ஸோ அது ரொம்ப சட்டிலாகவும் ரொம்ப அமைதியாகவும் தெளிவாகவும் அவங்க சார் சொன்ன மாதிரி வித் செட் ஆஃப் பாயிண்ட்ஸோட கொடுத்தது வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு. தேங்க்யூ வெரி மச் மேம். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி வெரி பெஸ்ட் மேம். ஹாப்பி தமிழ் நியூ இயர் டு ஆல். தேங்க்யூ விவேக்ராஜா சார். ஸோ நல்ல ஒரு சிறப்பான தலைப்பில் நல்ல சிறப்பான நிகழ்வை கொடுத்த லாவண்யா மேடம் அவர்களுக்கு நன்றியும் கூறி இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து ஆளுமைகளுக்கும் நன்றிகள் பல. மற்றும் ஒரு ஆளுமையோட நாளை சந்திப்போம் நண்பர்களை. நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சகோதரி எம் சுமதி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ லாவண்யா மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஆல். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சேம் டு யூ மேம். நன்றி மேம்.